நீங்கள்லாம் வந்து சப்ளையர்ஸ் தானே, அப்புறம் எதுக்கு தொழிலாளிங்க மாதிரி கை கட்டி நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸே வந்து கண்டஸ்டன்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் வேலை செய்கிறீங்க அதுக்கு கூலி வாங்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. லைவில் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிக் பாஸ் ஜூஸ் ஃபேக்ட்ரி இருக்கு இல்லையா, அதோட 3வது நாள் இன்றைக்கி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. ஸோ இதில் இது வரைக்கும் யாருக்கெல்லாம் வந்து காயின்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அறிவிக்கிறாங்க. யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கு தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு 11 காயின் இருக்குது. அதுக்கப்புறம் சுபிக்ஷாவுக்கு வந்து 10 காயின், சபரிக்கு வந்து 5 காயின் இருந்தது. ஆனால் சபரி வந்து கனிக்கு ஒரு காயின், கெமிக்கு ஒரு காயின் கொடுத்துருக்காங்க. அதனால சபரிக்கிட்ட இப்போ 3 காயின் இருக்குது. எஃப்ஜே ஆதிரை 1 2 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் இப்போ எல்லாருக்குமே வந்து காயின்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த காயினால் என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு கண்டஸ்டன்ட் சொல்கிறாங்க நாமினேஷன் ஃப்ரீ தானே அப்படின்னு. ஆமாம், நாமினேஷன் ஃப்ரீ தான். அது வந்து யாருக்கு ஹையஸ்ட் காயின் இருக்கோ அவங்க வந்து அடுத்த வாரத்தில் நாமினேஷன்லேருந்து தப்பிச்சிருவாங்க. இது வந்து ஜூஸ் ஃபேக்ட்ரி ஓனர்ஸ்க்கு. அடுத்தது சப்ளையர்ஸ்க்கு என்ன ரூல், இந்த காயின் இருந்தால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, இந்த சப்ளையர்ஸில் ஒருத்தர் டைரெக்டாக வந்து பிக் பாஸ் டீலக்ஸ் வீட்டுக்கு வந்து போயிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஓனர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒருத்தரை வந்து நாமினேஷன்லேருந்து சேவ் பண்ணலாம் அடுத்த வாரத்தில். ஸோ புதுசாக பிக் பாஸ் அப்டேட் சொன்னது, இப்போது இந்த எம்ப்ளாயீஸ்க்கு வந்து காயின் நிறைய இருந்தால் டைரெக்டாக வந்து அடுத்த வாரம் டீலக்ஸ் டீமுக்கு போயிடலாம். சரி, இப்போது எல்லோரும் நல்லா போட்டி போட்டிங்க. உங்களுடைய போட்டி நானே வந்து பார்த்துட்டு இருந்தேன். நேற்றெல்லாம் வந்து நான் சாப்பிடாமல் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு. எல்லாமே நல்லா தான் இருந்தது, நான் சண்டையை சொல்லலை, உங்களுடைய போட்டி மனப்பான்மையை சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் வேலை செஞ்சு அதுக்கான கூலி கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா, ஏன் வந்து யாருமே கேட்கல? நீங்கள் தானே வேலை செய்கிறீங்க, நீங்கள் வந்து சப்ளையர்ஸா இல்லை எம்ப்ளாயீஸா? நீங்கள் எம்ப்ளாயீஸாக மாதிரி தான் வந்து நடக்கிறீங்க. நீங்கள் எதுக்கு ஓனர்ஸ் முன்னாடி கை கட்டி அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து நீங்கள் செய்கிறீங்க? இதே கேள்வி தானே நேற்று பாரும் கேட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நேற்று எபிசோட்லேயும் போட்டிருந்தாங்க, எஃப்ஜே தொழிலாளிகளை அடிமையாக வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. பாரு நேற்று எபிசோடில் இருந்தது, இது லைவ்லேயும் இருந்தது, எபிசோட்லேயும் போட்டிருந்தாங்க. அதே விஷயம் வந்து பிக் பாஸ் இப்போ கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து வேலை பண்ணீங்க, ஆனால் ஏன் வந்து கூலி கேட்டு வாங்கலை? சபரி மனசு வச்சதால அவங்களுக்கு வந்து 2 காயின் கிடச்சிருக்கு, கனிக்கும் கெமிக்கும். அது கூட அவங்களா கேட்டு வாங்கலை, சபரி கொடுத்ததுனால இவங்க வாங்கிட்டாங்க. பிரவீன்லாம் வந்து நேற்று பாட்டில் எடுக்கும்போது ஜம்ப் பண்ணாங்க. அது பார்க்கும்போது நானே பயந்துட்டேன், கேமரா உடச்சிருவானோன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டான், ஆனால் ஏன் கூலி வாங்கலை? அடுத்தது விக்ரம், நீங்கள் கூட வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓட முடியுமோ அந்த அளவுக்கு போய் நிறைய பாட்டில்ஸ் எடுத்தீங்க, ஏன் நீங்களும் வந்து கேட்கல? ஒருத்தருக்கு கூட சம்பளம் வேணும்னு சொல்லிட்டு கேட்க மனசு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து ஆமாம்ல நம்ம சம்பளமே கேட்கலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து பாரு அண்ட் திவாகர் தான் வந்து QC பண்ண போகிறாங்க ஆஸ் யூஷுவல். ஸோ பாரு என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, ரம்யாவை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும். ஸோ கமருக்கிட்டேயும் வினோத்கிட்டேயும் சொல்கிறாங்க, அதே மாதிரி திவாகர்கிட்டையும், அண்ணன் நீங்கள் கொஞ்சம் பார்த்து QC பண்ணுங்கள், நம்ம ஒருத்தரை ஜெயிக்க வைக்கலாம், அப்போ தான் வந்து பெனிஃபிட் இருக்கும். நாம் ரம்யாவுக்கு கொடுத்தோன்னா ரம்யாவோட சப்ளையர் வந்து கமரு, அதே மாதிரி பிரவீனும் இருக்கான். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் சுபிக்ஷாவுக்கு நிறைய QC அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா கனி கெமிலாம் வந்து கொடுத்துருக்காங்க, அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக காயின் போயிடும். இன்றைக்கி தயவு செஞ்சு நான் சொல்கிற மாதிரி விளையாடுங்கன்னு சொல்லிட்டு பாரு வந்து திவாகர் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம அவங்கக்கிட்ட எதுவுமே கேட்க தேவையில்லை, நம்ம பாட்டுன்னு போகிறோம், QC பண்ணலாம். அதை தவிர சாப்பாடு வேணும், ஃப்ரூட்ஸ் வேணும், ஜூஸ் வேணும், எதுவுமே கேட்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு பாரோட பிளானிங்.